கருங்கோழி சமையா சமைச்சத பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஜவகேஸ்வர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜவகேஸ்வர். இன்னைக்கு நம்ம சரவணா நாட்டுக்கோழி உணவகம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் பக்கத்தில் இருக்குது. சேலத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த ஹோட்டல் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து மண்பானை சமையலில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இங்கே வந்து நாட்டுக்கோழி வந்து நல்லாயிருக்கும். பெடக்கோழி, கருங்கோழி, இந்த மாதிரி கோழியில் நிறைய டைப் இருக்குது. நிறைய டைப்ஸ் ஆஃப் கோழி வச்சுருக்காங்க. இந்த கோழி வேணும், அந்த கோழி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்ச் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்லாம். சின்ன வெங்காயம் போட்டு மிளகாவே ஃபுல்லாக போட்டு அதில் இருக்க எசன்ஸ் வச்சுருக்கிறதுனால இதோட டேஸ்ட் வந்து நாக்கிலே நிற்கும். நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டு போனாலுமே ஒரு மாதத்துக்கு நாக்கில் இருக்கும். இந்த ஹோட்டலை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சேலத்தில் ஒரு சிறப்பான தரமான ஒரு தாபான்னு சொல்ல முடியாது, சிறந்த தரமான மண்பானை நாட்டுக்கோழி உணவகம். இதுதான் வந்து நம்ம நண்பர் செலியன். இந்த ஏரியாவில் ஆத்தூரில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து இவர் நல்லா தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து இந்த கடையை வந்து பாரம்பரியமாக வந்து ரன் பண்ணுறாங்க. கிராமத்து சமையலாக இருக்குன்னு சொல்லி மண்பானையில் மசாலா ஐட்டங்கள் எதுவும் சேர்க்காம ஒன்லி வந்து வரமிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த மாதிரி செக்கில் இருந்த நல்லெண்ணெய் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது போல் செக்கு வேலை கோழிலே நிறைய டைம் நம்ம நான் இந்த கடையில் ரெகுலராக சாப்பிடுவேன். நான் ரெகுலர் எனக்கு அண்ணன் சொல்கிறத விட நம்மளுக்கே நிறைய விஷயம் இந்த கடையில் தெரியும், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. வாங்க எல்லாத்தையும் வரிசையாக ஒன்று ஒன்றா காட்டுறோம். இது வந்து ஒரு ஃபேமிலி குசின் ஹோட்டல் ப்ளஸ் வந்து நல்ல சூப்பரான ஒரு ஃபுட் தருவாங்க. இந்த பக்கம் சென்னை டு சேலம், சேலம் டு சென்னை ட்ராவல் ஆகிற எல்லா செலிபிரிட்டிஸும் மோஸ்ட்டாக இந்த கடைக்கு வந்துட்டு போவாங்க. வாங்க கடையை சுற்றி காட்டுறேன். முட்டை போட்டிருக்கு கோழி. ஆமாம் ஜி, நாட்டுக்கோழி முட்டை. இது வந்து இதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை. காட்டுங்க ஜி, கொஞ்சம் பக்கமாக கேமரா கிட்ட காட்டுங்க. பாருங்க, சூப்பராக இருக்கு. ஓகேங்களா? கலரே ப்ரௌனாக இருக்கு. இதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இதுலேயே தான் கலப்படம் பண்ணுறாங்க ஜி. இந்த கோழியோட டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஜி. டைப்புங்களா ஜி? சிட்டு வடை இருக்கு ஜி. சிட்டு வடை கோழி எதுங்க? பிடிங்க, பிடிச்சி காட்டுங்க. அந்த முட்டையை கூட கொடுத்துருங்க. முட்டையை கொடுத்துருங்க. பாவம் வலிக்க போகுது கோழிக்கு. முட்டையை கொடு. பெருஞ்சாதி பிடிங்க. இதுவும் அதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஜி, எப்படி சொல்றீங்க? சண்டை போடுவீங்களா? நம்ம ஏன் சண்டை போட போறோம், ஏன் கேக்குறீங்க? சண்டை கோழி பாக்குறீங்களா? சண்டை கோழி இருக்கா? காட்டுங்க. அப்பா, இது சின்ன கோழி ஜி. இது குட்டி கோழி. இன்னும் வளர்ந்து பெருசா வரும்போது பாத்தீங்கன்னா எத்தனை அடி வளரும் இது? இது எங்க ஒரு 2 அடி, 1 அடி 2 அடி. சூப்பர். நிறைய சண்டை கோழி இருக்கு போல இருக்கு. 2 3 சண்டை கோழி. சேவல் அப்படிங்க. சேவலுக்கு சண்டை கோழிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது பாடியா இருக்கு. நார்மல் சேவல், சிட்டோட சேவல் சொல்லுவாங்க. அது வந்து அதுதான் சண்டை. இது சண்டை போடாது. இது வந்து இதோட சண்டை போடும். அந்த கோழி விட்டு சண்டை போடாது. அது வந்து நல்லா பாடியா இருக்கு. அந்த கோழி பார்க்கவே இல்லை, இதா இருக்கு. ஹைட்டா வந்து அது சின்ன கோழி. பெருசா. தண்ணி வச்சிருக்கீங்க, அரிசி வச்சிருக்கீங்க, ஃபுட்டு வச்சிருக்கோம். வேணாமா, நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது. தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. சூப்பரா. நீங்க பிடிச்சதுனால இது ஆகடிது போல இருக்கு. யாராவது பிடிச்சிட்டாங்க. பய உணர்வு வருது இல்லைங்களா? கருங்கோழி காட்டுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓ, கருங்கோழி. கருங்கோழி பாத்தீங்கன்னாக்கா ஸ்கின் முதல்ல கருப்பா தான். ஓ ஆமா, காலும் கருப்பா இருக்கு. காலும் கருப்பா இருக்கு, எல்லாமே கருப்பா இருக்கு. மற்ற கோழியில கால் வந்து எல்லோவா இருக்கு. எல்லோ இருக்கும், ஒயிட் வரும். மற்ற கோழியில கால்லாம் கலரா இருக்கும். கருங்கோழி மட்டும் எல்லாமே குறிச்சாலும் கருப்பாக தான் இருக்கும். நிறைய நம்ம வெட்டணும் கருப்பாக தான். அது வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது கருங்கோழியில். அது நிறைய பேர் இப்போதான் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் அதிகம் யாருக்கும் தெரியுது இல்லை. நிறைய பேர் வந்து கருங்கோழி மருத்துவ குணம் உள்ளது சாப்பிடுவோம். கருங்கோழி பிடிச்சிருமோ? சட்டன்
கருங்கோழி ஒரு பொடி பிடிக்கிறோம், ருசியா சமைக்கிறோம், செமையா சாப்பிட்றோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோழியை வந்து நல்லா நீட்டாக சமைச்சிருப்பாங்க. எந்த ஒரு கெமிக்கல்ஸோ எசன்ஸோ யூஸ் பண்ணாமல் சுடு தண்ணியில் கோழியை முக்கி தோலை வந்து கையிலே உரித்து அதுக்கு மேலே வந்து மஞ்சள் டர்மரிக்கை வந்து தடவி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலாக வந்து குக் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு அதர் இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கருங்கோழி கருப்பாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பாருங்கள், தோல் கருப்பாக இருக்குது. ஒரு கோழி எடுத்தாங்கன்னா சட்டன்னு 1 மணி நேரத்தில் குக் பண்ணிடுறாங்க சூப்பராக. நாட்டுக்கோழி ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் வந்து டர்மரிக் தடவி இதை ஹீட் பண்ணி மைக்ரேட் பண்ணி திருப்பி கட் பண்ணி இருப்பாங்க. எதுக்கு மஞ்சள் தடவி ஹீட் பண்ணி கட் பண்ணுறாங்கன்னா, கோழிக்கு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதில் போயிடும். ஒரு 10 நிமிஷத்தில் குடல் தனியாக, குந்தாணி தனியாக, ஈரல் தனியாக எல்லாம் கட் பண்ணிடுவார். சேலம் டு சென்னை ட்ராவல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ரோட்டு மேலேயே வந்து இருக்கும் இந்த தாபா இல்லைங்க, சரவணா நாட்டுக்கோழி மண்பானை உணவகம். இந்த ஹோட்டலோட லொக்கேஷனையும் கான்டாக்ட் நம்பரையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இந்த வீடியோ முடிஞ்சோடனே அதை பார்த்து நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. கோழியோட பீஸை ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் போடக்கூடாது. மீடியமான சைஸாக கட் பண்ணாருன்னா டேஸ்ட் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். இந்த கருங்கோழி சமைக்க தக்காளி, இஞ்சி பூண்டு, மஞ்சள், சின்ன வெங்காயம், வரமிளகா, உப்பு இதெல்லாம் தாங்க ஆட் பண்ணுறாங்க. இப்போ கருங்கோழி எப்படி கட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ ஒரு சிட்டு வடை கோழியும் பிடிச்சிருக்காங்க. அதையும் ஃப்ரை பண்ணி கட் பண்ணியிருப்பாங்க. இது பாருங்கள், இதுவும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி எந்த மசாலா ஐட்டமும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப நேச்சுரலாக குக் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் போடுறாங்க. அதை நல்லா டீப்பாக வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர் வரும். கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து மிளகா போடுறாங்க, வரமிளகாங்க. எந்த ஒரு பவுட்ரு மசாலா இது யூஸ் பண்ணுறல. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு போடுறாங்க. அதுக்கு மேலே வெட்டி இருந்த கருங்கோழி கறியையும் உள்ளே போட்டுட்டாங்க. அவ்வளோதான். ஒரு சுற்றி உப்பை போட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வச்சிட்டோம்னா சுவையான சூப்பு கிடைக்கும். சூப்பு கிடைக்கிற வரைக்கும் வாங்க நம்ம இந்த கடையை சுற்றி காட்டுறேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த கடையை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பேன். இப்படி தாங்க இருக்கும் உள்ளார செட்டப்பு. ரொம்ப நீட்டாக பஸ்ஸுக்கு வந்து பாடி கட்டுற மாதிரி அழகாக வந்து பாக்ஸாக பிரித்து வந்து வச்சுருப்பாங்க. 2 ஃப்ளோரு. அதாவது வந்து ஒன்று வந்து பேஸ்மெண்ட்டு, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. கீத்திலே வந்து ஃபுல்லாக பின்னிருப்பாங்க. நல்லா சூப்பராக நேச்சுரலாக வந்து இருந்தது. அதே மாதிரி வெயிலுமே வந்து கீழே இறங்காமல் இருக்குது கீத்தில் இதை போட்டிருக்கிறதுனால. பைபாஸ் ரோடு எவ்வளோ பக்கமாக இருக்குது பாருங்கள். நல்ல வியூ பாயிண்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் உட்காந்து சாப்பிடும் பொழுது. சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க, வாங்க போய் சூப்பு சாப்பிடுவோம். கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேஷுவலாக பேசலாம். ஒரு 5 கப் இருக்கும் பார்த்துருப்பீங்க. இது சூப்புக்காக வந்து வச்சிருக்கு. 1 2 3 4 பேர் தான் இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம ஓனருக்கு, நம்ம சரவணா நாட்டுக்குள்ளோட ஓனருக்காக இந்த கப்பு. இதனால எங்களுக்கு சூப்பு வந்து ஆண்ட வேலை இருக்கு. இது வந்து சாம்சா இருக்கு, பிரசாந்த் இருக்கு. இது வந்து அருண் கிஷோர், புல்லட் அருண் கிஷோர் இருக்கு. வாங்க, ரொம்ப நேரமா கேமரா ஆன் பண்ணுவோமா, உள்ள வரலாமா அண்ணா, உள்ள வரலாமா கேட்டுக்கிட்டே இருந்தாரு. உள்ள வந்துட்டாரு. இதாங்க வந்து ட்ரெடிஷ்னலான கருங்கோழியோட சூப்பு. கருங்கோழி அப்படின்னா வந்து பழைய மருத்துவ குணங்களுக்கு வந்து இந்த கருங்கோழி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பயங்கர டேஸ்டியான கறி வந்து கருங்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சூப்பு தான். எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்குது. இந்த இது மிளகு போட்டு பெப்பர் வந்து இதில் அதுக்கு போட்டுருக்கீங்களா? பத்தல் என்ன போட்டுருக்கோம். செஸ் செஸ் ஓனர் வரல நினைப்பீங்க, அவர் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்ல சொன்னாரு. ஓகேவா, அப்படிவா? வாங்க வாங்க வாங்க, நீங்களும் வாங்க. நீங்கள் சூப் சாப்பிடுங்க. ஓனர் வந்துட்டாரு. ஹாய் சொல்லுங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. இவ்வளோ டேஸ்டான வந்து இந்த கோழிக்கறி வந்து சமைச்சு கொடுக்குறது வந்து இவர் தான். இவர் கைக்கு வந்து கோல்டில் வந்து ரிங்கோ, பிரேஸ்லெட்டோ, இல்லை வாட்சோ தரலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியான ஃபுட்டை கொடுத்துருக்காங்க. ஃபுட்டே வந்து சூப்பராக, காரமாக பயங்கரமாக கிறிஸ்பியாக இருக்குது. செஞ்சுக்கிட்டே இருக்காங்கலாம். இதோட கலர் பாருங்கள், கலர் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு.
பயங்கர டேஸ்டான ஒரு சூப்புங்க. அதோட இந்த கடை ஓனர் வந்து ஓனர் மாதிரி பழக மாட்டார், நம்மகிட்ட நண்பர் மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி வந்து பழகுவார். அவரோட உபசரிப்பும் இந்த கறியோட டேஸ்ட்டும் தாங்க திருப்பி நம்மளை இந்த கடைக்கு வர வச்சிருக்கு. மற்ற கறிக்கும் இந்த கருங்கோழி கறிக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. இதோட கலரே வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா ஊறி இருக்கு, நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி இருக்குங்க. நாட்டுக்கோழி கறி ப்ளஸ் வந்து குழம்பு எடுத்து கொடுத்துருவாங்க, ரசம் வச்சு கொடுத்துருவாங்க, ப்ளஸ் தயிர் இருக்குது. சாப்பாடு போட்டு நல்லா வெட்டுன்னு வெட்ட வேண்டியதாங்க. ரெகுலராக நம்ம சாப்பிட்ற மாதிரி இங்கே கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அதில் ஒரு குரூப் தாங்க இவங்க. இவங்களோட கஸ்டமர்ஸ் ரிவ்யூ அண்ட் வந்து இதை குக் பண்ணி சமைச்சவங்களோட ரிவ்யூமே வந்து இருக்கு. என்னதான் இந்த கடையை பற்றி சொல்கிறாங்க, எப்படி தான் குக் பண்ணுறாங்கிறத பற்றி பார்ப்போமா? நாட்டுக்கோழி ஆத்தூர் அவுட்டர் பைபாஸில் உள்ளது. இதில் ஒரு 4 வருட காலமாக இங்கே நாங்கள் அனைவரும் நண்பர்களாக வந்து பகிர்ந்து உண்ணு இருக்கிறோம். நல்லா ஒரு தெளிவாகவும் ஒரிஜினாலிட்டியாகவும் எங்களுக்கு சமைத்து கொடுத்துருக்கார்கள். நல்லா பிடிச்சிருக்கு. அதனால் நாங்கள் இங்கே விரும்பி வந்து அடிக்கடிக்கு மாதம் ஒரு 2 முறை ஸ்பெஷலாக இந்த சரவணா நாட்டுக்கோழிக்கு நாங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவோம். இது எல்லாமே எங்களோட நண்பர்கள். எப்போ வந்தாலும் இங்கே நாங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணி அனைவரும் இந்த உணவை அருந்தி ரொம்ப மகிழ்ச்சியோடு கொண்டாடி சென்றிருக்கோம். மேக்ஸிமம் சிட்டோட தான் நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம். சிட்டோட நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. அதனால் நாங்கள் ரொம்ப விரும்பி இங்கே வந்து சிட்டோட வந்து இங்கே ட்ரை பண்ணி ஆமாம், அதுக்காக ரொம்ப விரும்பி நாங்கள் இங்கே தேடி வரோம். நாங்கள் அனைவரும் இங்கே ஆத்தூரில் வந்து நெல் அறுவடை இயந்திரத்தினுடைய உரிமையாளர்கள் நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கோம். சூப்பர். உரிமையாளர், ஆப்ரேட்டர் அனைவரும் இந்த ஏரியாவுக்கு வந்தோம். நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹோட்டல் நாங்கள் வந்து எப்போவுமே விரும்பி ரொம்ப சாப்பிடுவோம். இந்த சரவணாவை தேடி வந்து இது மாதிரிலாம் ஃபேமிலியோடையுமே ரெகுலராக வந்து ஃபேமிலியோட இந்த வழியாக சென்னை வரப்போ நாங்கள் இங்கே அப்படியே சாப்பிட்டு ஃபோன் பண்ணி ஆர்டர் சுத்தமாக ரெடி பண்ணிவிடுவாங்க. நாங்கள் வரப்போ அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம். ஃபேமிலியோட நண்பரோட வந்தாலும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள். நன்றிங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க? நீங்கள் உங்கள் பேர்? ஆத்தூர், என் பேர் வினோத்குமார். நீங்கள் ஐயா? இதே ஒரு தென்னோடி பிள்ளை. உங்கள் பேர்? தர்மன் ஐயா தான் வந்து. நான் தான் எங்கள் கடையில் இருப்பேன். சூப்பர். என்னென்ன கறிக்காய்ங்க நம்ம ஸ்பெஷலாக செய்கிறோம்? சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், மீன், கறி, காடை எல்லாமே செஞ்சு தருவோம். சூப்பர்க்கா. வேற என்ன? பிரியாணி செஞ்சு தருவோம். நாட்டுக்கோழியில பிரியாணி நல்லா சூப்பராக சமைச்சிருந்தீங்க. ஸ்பெஷலாக வந்து இதுக்கு ஏதாவது கோச்சிங் கிளாஸஸ் போனீங்களா, ஏதாவது இது பண்ணீங்களா? மசாலா எதுவுமே இல்லை. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகா, தக்காளி இது மட்டும் தான் போடுவோம். அதான் டேஸ்ட் காரணம். ஆமா, அதான் டேஸ்ட் காரணம். கடைசியாக அடிச்சு விடுறதெல்லாம் அந்த டேஸ்ட். இப்படி குழம்பு சட்டியில் அடிச்சு குழம்பு சூப் எடுத்து மண்பானையில் செய்கிறோம். நிறவு மண்பானை தான் ஏற்றி விடுது. கையிலே பிடிங்க, பார்த்தோம். கையிலே பிடிங்க. கையிலே தான், எதுவும் கிடையாது. கையிலே தான் வேலை செய்கிறோம். எத்தனை வருஷமா இங்கே வேலை செய்றீங்க? 8 வருஷமா ஒரு நாளைக்கு எத்தனை கோழி அடிப்பீங்க? குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 கோழிக்கு மேலே அடிப்போம். 100 கோழின்னா 100 கோழி போட்டால் ரெகுலராக சேலம் மக்கள் எல்லாம் இங்கே தான் வராங்க. சேலம், பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், சென்னை எங்கெங்கே இருந்து வருவாங்க. முன்னங்க ஃபோன் பண்ணிட்டு நாங்கள் டைம் செட் பண்ணுவோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வரணும்னு சொல்லிட்டு வந்தோடனே மெயினாக முன்ன உப்பு கறி கொடுத்துருவான். உப்பு கறி கொடுத்துருவோம். 2வது இஞ்சி பூண்டு கட்டாலும் தரும், சிந்தாமணி கட்டாலும் தரும், தந்தூரி கட்டாலும் போட்டு தருவோம். அர்ஜென்டா முன்ன உடனே வேணும்னா மீன் கீழ் போட்டு கல் மீன் போட்டு தருவோம். எல்லாமே போட்டு தருவோம். ஃபேமிலியிலேருந்து எல்லாம் வருவாங்க. எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கிராமத்து சமையல் மாதிரி தான். கிராமத்து சமையலே தான் இது. எல்லாம் அஜினாமோட்டா, மசாலா எதுவுமே கிடையாது. நேராகவே பார்த்துக்கலாம். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கிட்டனே நீங்களே பார்க்கலாம். பார்த்தோம். முதல்ல சூப் எடுப்பீங்க, அப்புறம் வந்து கறி. சூப் எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் விட்டு குழம்பு எடுத்துட்டு அப்படியே கிரேவி பண்ணி கொடுத்துருவோம். ஒரு கோழி அடிச்சா ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் கறி கொடுத்துருவோம். டைமிங் இருந்தால் நீங்களே நேரில் வந்து கோழி சூஸ் பண்ணி இந்த கோழி போடுங்க, அந்த கோழி போடுங்க சொன்னீங்கன்னா நாங்களும் வந்து அது தகுந்த மாரி சிறப்பாக செஞ்சு தருவோம். தேங்க்யூ.